மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக அறிமுகம் படுத்திய ஜூபிட்டர் நிறுவனம் அதற்கு முன் ஸ்ரீ முருகன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சிவபெருமானாக நடிக்கும் ஒரு சிறு வேடத்தை அவருக்கு அளித்தது. அந்த வேடத்தை பெறுவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் கையாண்ட சாதுரியத்தையும் அதைத் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் ஆனதையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஜூபிட்டர் நிறுவனம் PU சின்னப்பாவை வைத்து தயாரித்த படத்தில் MG சக்கரபாணி அவர்களுக்கு பிரதான வில்லன் வேடம் கிடைத்தது. தரமான படங்களை தயாரித்து வந்த ஜூபிட்டர் நிறுவனத்தின் மேல் எம்ஜிஆருக்கு ஒருவித காதல் இருந்த காலம் அது. தரமான படங்களை தயாரித்து வந்த அந்த நிறுவனத்தின் ஒரு படத்தில் நடித்துவிட்டால் தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கை எம்ஜிஆர் அவர்கள் மனதில் ஆழமாக இருந்தது. இதனால் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் சக்கரபாணி அவர்களை சந்திக்கும் சாக்கில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் நடித்த மகா மாயா திரைப்படத்தின் செட்டுக்கு போய்விடுவார். ஜூபிட்டர் நிறுவன உரிமையாளர்கள் அங்கு வரும்போதும் போகும்போதும் அவர்கள் பார்வையில் படும்படியான ஒரு இடத்திலேயே நிற்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அழகும் மிடுக்கும் இணைந்த வாலிபர் ஒருவர் அடிக்கடி தென்படுவதை கண்டு ஒரு நாள் ஜூபிட்டர் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான M. சோமசுந்தரம் அவர்கள் இவர் யார் என தயாரிப்பு நிர்வாகியிடம் கேட்டார். இவர் சக்கரபாணியின் தம்பி என எம்ஜிஆர் அவர்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அந்த தயாரிப்பு நிர்வாகி. சக்கரபாணியும் தன் பங்குக்கு எம்ஜிஆரின் முந்தைய படங்களை பற்றி எடுத்து கூறினார். நல்ல திறமைசாலி, வாய்ப்பு கிடைச்சா ஒரு நல்ல நிலைக்கு வந்திடுவான். என்ன நேரமோ இதுவரை அப்படி வாய்ப்புகள் வரவில்லை என MG சக்கரபாணி அவர்கள் தயாரிப்பாளர் சோமுவிடம் சொல்லி வைத்தார். எம்ஜிஆர் அவர்களும் தயாரிப்பாளர் சோமுவிடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். சகோதரர்களின் வேண்டுகோளை தன் மனதில் குறித்து வைத்துக் கொண்டார் தயாரிப்பாளர் சோமு. என்றாலும் ஜூபிட்டர் நிறுவனத்தின் அடுத்த தயாரிப்பான என் மகன் படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்ற வேடம் இல்லாததால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எம்ஜிஆரின் கதாநாயகன் கனவு 10 வருடங்கள் தள்ளி போனதற்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல. அன்றைய திரைப்பட சூழலும் அப்படி இருந்தது. தமிழ் சினிமா வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் பாடல்களே படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தன. பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து படங்கள் தயாரிக்கப்பட்டன. நன்கு பாட தெரிந்தவர்கள் மட்டுமே திரைப்படங்களில் நடித்தனர். கதாநாயக நடிகர்கள் நடிகைகள் தங்களுக்கான பாடல்களை தாங்களே பாடினார்கள். இதனால் இயல்பாக பாடும் திறமை பெற்ற நடிகர்களே மக்களின் அபிமானம் பெற்றவர்களாக சினிமாவில் ஜெயிக்க முடிந்தது. நடிப்பு திறமைக்காக மட்டுமின்றி அவர்களின் குரல் வன்மைக்காகவும் அவர்கள் கொண்டாடப்பட்டனர். அன்றைய படங்களின் விளம்பர சுவரொட்டிகளில் கான மலையில் நனையுங்கள் என்றும் 47 பாடல்கள் அடங்கிய இனிய குடும்ப சித்திரம் என்றும் வாசகங்கள் இடம்பெற செய்வார்கள். அந்த அளவுக்கு பாடல்கள் அந்த காலகட்டத்தில் மக்களால் ரசிக்கப்பட்டன. தங்களுக்கு இருந்த பாட்டு திறமையினால் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, பொன்னப்பா பாகவதர், TR மகாலிங்கம் போன்றவர்கள் ரசிகர்களை தங்களின் பாடல்களாலும் நடிப்பாலும் கட்டி போட்டிருந்தனர். இதனால் நிறைய திறமைகள் இருந்தும் பாடி நடிக்க முடியாத நடிகர்கள் இவர்களை மீறி முன்னணி நடிகர்களாக வர முடியவில்லை. அவர்களுடன் ஒரு படத்தில் துண்டு காட்சியில் நடிப்பதே தங்களின் அதிகபட்ச பெருமையாக சிலர் கருத வேண்டி இருந்தது. அப்படி சோர்ந்து போன நடிகர்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் ஒருவர். ஆனால் மற்றவர்களில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர். திறமை இருந்தும் தனக்கான வாய்ப்பு தள்ளி போவதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு காலமானாலும் வாய்ப்பு கனிந்து வரும்போது அதற்கு தகுதியானவனாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக 10 ஆண்டுகளில் சினிமா துறைக்கு தேவையான அத்தனை தகுதிகளையும் அவர் வளர்த்து கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் இதுதான். 1940களின் மத்தியில் சினிமாவில் பின்னணி பாடும் முறை அறிமுகமானது. இதனால் சினிமாவில் புதிய அலை ஒன்று உருவானது. பாடும் திறமையை தவிர்த்து மற்ற திறமைகள் கொண்ட நாடக நடிகர்கள் மெல்ல சினிமா ஆசையில் ஸ்டுடியோக்களில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தனர். இது எம்ஜிஆர் அவர்களின் மனதில் சினிமாவின் மீது ஓர் அழுத்தமான நம்பிக்கையை விதைத்தது. இப்படி சோதனையான காலகட்டத்தில்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஸ்ரீ முருகன் பட வாய்ப்பு வந்தது. சென்ட்ரல் ஸ்டுடியோ என்ற பெயரில் வால்மீகி, ஸ்ரீ முருகன் என்ற 2 படங்களை 1945ஆம் ஆண்டு தயாரிக்க திட்டமிட்டது. ஜூபிட்டர் நிறுவனம் ஸ்ரீ முருகன் படத்தில் ஹொன்னப்ப பாகவதர் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதில் சிவன் வேடத்துக்கு யாரை போடலாம் என பேசப்பட்ட போது சோமு அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நினைவில் வந்தார்.
அதன் மூலம் அப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பந்தமானார். அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடி தெலுங்கு நடிகை மாலதி. இவர்கள் இருவருக்கும் அந்த படத்தில் நடனங்களும் உண்டு. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் இதில் ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் என 2 நடனங்களை ஆடியிருப்பார். சண்டை, வாழ்வீச்சு என சகல துறைகளிலும் பயிற்சி பெற்று வந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக நடனமும் கற்றுக்கொண்டார். இந்த திரைப்படத்தில் ஆடிய 2 நடனங்களுக்காக எம்ஜிஆர் அவர்கள் சுமார் 6 மாத காலம் குமார ஆசான் என்ற நடன ஆசிரியரிடம் முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இது எம்ஜிஆர் அவர்களின் தொழில் சிரத்தை என்பதோடு மட்டுமல்லாமல் ஜூபிட்டர் நிறுவனம் தந்த வாய்ப்பு என்ன காரணத்துக்காகவும் கைவிட்டு போய்விடக்கூடாது என்ற அவரது ஜாக்கிரதை உணர்வும் கூட. ஒரு பாடலுக்காக இத்தனை கர்ம சிரத்தை எடுத்துக்கொண்டதும் தொழிலில் சுறுசுறுப்பும் அர்ப்பணிப்புமாக எம்ஜிஆர் அவர்கள் செயல்பட்ட விதமும் ஜூபிட்டர் நிறுவன உரிமையாளர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. ஸ்ரீ முருகன் படம் தயாரிப்பில் இருந்தபோதே அந்த நிறுவனம் வித்யாபதி, ராஜகுமாரி என 2 படங்களை தயாரிக்க திட்டமிட்டிருந்தது. அதற்கான நடிகர்கள் தேர்வு நடந்தபோது ஸ்ரீ முருகனில் எம்ஜிஆர் தந்த ஒத்துழைப்பு சோமு அவர்களின் நினைவில் வந்து போனது. அதனால் ராஜகுமாரி திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களையே கதாநாயகனாக போடுவது என அவர் தீர்மானித்தார். மேலும் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ASA சாமி அவர்களும் எப்போதோ ஒரு முறை சக்கரபாணியிடம் எம்ஜிஆருக்கு கதாநாயகன் வாய்ப்பு பெற்று தருவதாக உறுதி அளித்திருந்தார். இதனால் அவரும் எந்த மறுப்பும் இல்லாமல் தயாரிப்பாளர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டார். ஒப்பந்த பத்திரம் தயாராகி எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் வந்து சேர்ந்தது. அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு இதை கொண்டாடுவதா வேண்டாமா என்ற குழப்பமே வந்தது. அதற்கு காரணம் கதாநாயகன் வாய்ப்பு 4வது முறையாக வந்து கதவை தட்டுகிறது. ராஜகுமாரி படத்திற்கு முன்பே எம்ஜிஆர் அவர்கள் கோவிந்தன் கம்பெனி தயாரிப்பில் ஒரு படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தார். மருத நாட்டு இளவரசி என்ற அந்த படம் பின்னாளில் வெளியாகி வெற்றி பெற்றது. என்றாலும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்திற்கு அட்வான்ஸ் பெற்ற கொஞ்ச நாட்களிலேயே அந்த படம் வெளியாகுமா என சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு அந்த படத்துக்கு பல தடைகள் உருவாகின. கடந்த காலங்களில் தான் கதாநாயகனாக ஒப்பந்தமானதை சொல்லி பின்னாளில் அது நிறைவேறாமல் போய் அவமானப்பட நேர்ந்ததால் ராஜகுமாரி பட வாய்ப்பு வந்தபோது அமைதியாகவே இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் ஸ்ரீ முருகன் படத்துடன் ராஜகுமாரியும் விறுவிறுவென தயாரானது. அப்போதுதான் நிச்சயம் இந்த முறை நாம் கதாநாயகன் ஆவோம் என்ற நம்பிக்கை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்தது. 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஸ்ரீ முருகன் படம் வெளியானது. ஆனாலும் அந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை என்றாலும் மக்களிடையே அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆடிய ருத்ர தாண்டவம் பெரிதும் பேசப்பட்டது. நடன காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வேகம் மக்களிடமும் ரசிகர்களிடமும் இன்னும் நெருக்கமாக அவரை கொண்டு சேர்த்தது. ராஜகுமாரி படமும் விறுவிறுவென தயாராகி அபார வெற்றி பெற்றது.